பழைய ஓய்வூதிய திட்டத்தை மாநில அரசுகள் கொண்டு வருவதை தடுப்பதற்காகவும் 5 மாநில தேர்தலை கருத்தில் கொண்டே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய அரசு ஊழியர் சம்மேளனத்தைச் சேர்ந்த துரைபாண்டியனோடு நமது செய்தியாளர் இர்ஃபாத் நடத்திய கலந்துரையாடலை அனைத்தும் 300 நொடிகள் பகுதியில் பார்க்கலாம். அனைத்து மட் 300 நொடிகளில் இன்றைய சிறப்பு விருந்தினரா மத்திய அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தின் செயல் தலைவர் துரைபாண்டியன் அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ மத்திய அரசு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா என்ன? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னால் இருந்த பழைய ஓய்வூதிய திட்டம் புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கும் இப்போ வந்திருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்? பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் வாங்கி கொண்டிருந்த சம்பளத்தில் 50% கொடுத்து விடுவார்கள். அதோடு பஞ்சப்படியும் கொடுத்து விடுவார்கள். எங்களிடமிருந்து ஒரு பைசா கூட ஓய்வூதியத்திற்காக வாங்குவது இல்லை. புதிய ஓய்வூதிய திட்டம்னா என்னென்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தில் என்ன கொடுப்பார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். புதிய ஓய்வூதிய திட்டத்தில் என்ன பிடிப்பார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். 10% என்னுடைய சம்பளத்தில் மாதம் வெட்டி ஏற்படும், அதை அவர்கள் பிடிப்பார்கள். பிடித்துவிட்டு அரசாங்கம் கொடுக்குற 10%, அல்லது மத்திய அரசு என்று சொன்னால் 14%, இப்பொழுது 18%, விளையாடுவார்கள். விளையாண்டு வருகிற பணத்தை நான் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிற பொழுது என்னுடைய கையிலே 60% கொடுப்பார்கள். 40% பென்ஷன் அன்யூட்டி ஸ்கீம் என்று சொல்லப்படுகிற ஓய்வூதிய நிதியத்திலே போய் முதலீடு செய்வார்கள். அதில் என்ன பணம் கிடைக்குமோ அதுதான் எங்களுக்கு ஓய்வூதியமாக கிடைக்கும். எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. இதுதான் புதிய ஓய்வூதிய திட்டம். இதை ரெண்டையும் மாற்றி மூன்றாவது இந்த யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு குறைந்தபட்சம் 10,000 கொடுத்துட்றேன். 25 வருஷம் பணி முடித்தீர்கள் என்று சொன்னால் 50% முழு ஓய்வூதியம் கொடுக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் வருடத்துக்கு 10 1 மடங்கு சம்பளத்தை சேர்த்து வைத்துவது கொண்டு நான் டிசிஆர்ஜி பணிக்கொடையோக்கு இன் அடிஷன் டு டிசிஆர்ஜி பணிக்கொடை இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்ன என்று கேட்டால், எங்கள் கையில் கொடுக்கிற 60% பணத்தை நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். 60% பணத்தை அதையும் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். 40% ஏற்கனவே பங்கு சந்தையில் தான் இருக்கிறது. இந்த 60% எடுத்து தான் எங்களுடைய பணத்தை எடுத்து எங்களுக்கு இப்படியெல்லாம் வழங்குவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். 10% அன்யூட்டைசேஷன் என்று அது ஆங்கிலத்தில் சொல்வார்கள். 100% எங்கள் பணத்தை பங்கு சந்தையில் போட்டுவிட்டு இதையெல்லாம் வழங்குகிறேன் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை இந்த 100% போட்டதற்கு பிறகு 50% குறைவாக வந்தால் அதை இட்டு நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒரு ஏமாற்று வேலை. எனவே மத்திய அரசு ஊழியர்களுக்கும் மாநில அரசு ஊழியர்களுக்கும் ஏற்ற திட்டம் என்றால் அது பழைய ஓய்வூதிய திட்டம் தான். ஓபிஎஸ் தான், என்பிஎஸ் இல்லை. அது மட்டுமல்லாமல் யூபிஎஸ் என்ற பெயரில் அது ஒரு மோசடி பங்குச்சந்தைக்கு சார்பாக கார்ப்பரேட்டுகள் சார்பாக நடைபெற்றிருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை. இப்போ இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் வந்ததுக்கு பின்னால் மறுபடியும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் அதிகரிச்சிருக்கு. தமிழ்நாடு அரசு திமுக அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு வாக்குறுதியை முன் வச்சிருந்தாங்க. அதாவது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு. இப்போ இருக்கக்கூடிய கோரிக்கைகள் அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமா? அதான் நம்முடைய மத்திய அரசாங்கம் இப்படிப்பட்ட மாநிலங்களுக்கு திட்டமிட்டே வேண்டுமென்றே பல தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சொன்னேன் 5 மாநிலங்களில் வந்திருக்கிறது என்று சொன்னேன். மேற்கு வங்காளம் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. புதிய ஓய்வூதிய திட்டத்துக்கு அவர் போகவே இல்லை. அதே போல் தமிழ்நாடும் கேரளாவும் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு மாறுவதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தால் அவர்களுக்கு அமுல்படுத்துவதிலே சிக்கல் ஏற்படும். அதனால் நிதிச்சுமையும் அதிகமாகும். அதனால தான் திட்டமிட்டு மாநில அரசுகளுக்கு ஒரு பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் 5 மாநில வருகிற தேர்தலை கணக்கில் எடுத்துக்கொண்டும் நம்முடைய பிரதமர் அவர்கள் இப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கார் என்று எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. இப்போ இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் குடும்ப ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் 10 வருஷம் இருந்தாலே குறைந்தபட்ச ஒரு உறுதித்தொகை கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேரால் பாராட்டப்பட்டு வருதுல்ல. இதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அது தவறான விஷயம். நான் தான் சொன்ன மாதிரி எங்கள் கையிலே கிடைக்கிற 60% அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். ஒருத்தருக்கு 1 கோடி ரூபாய் வருகிறது என்று வைத்துக்கொண்டால் 60 லட்சத்தை என் கையிலே கொடுப்பதற்கு பதிலாக அவர்கள் மார்க்கெட்டிலே கொண்டு போய் போடுகிறார்கள். அந்த பணத்தை வைத்துக்கொண்டு தான் 10,000 ரூபாய் தருகிறேன், உங்களுக்கு குடும்ப ஓய்வூதியம் தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி ஏமாற்றி
பணியாற்றி இருக்கிறார்கள். இப்போ பழங்குடி மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப காலதாமதமா வந்து வேலைகளில் சேருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த 25 வருஷத்தை பூர்த்தி செய்யாம போச்சுன்னா அவங்களுக்கு அந்த முழுமையான தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அருமையான கேள்வி. அதாவது தலித் பழங்குடி மக்கள் மட்டுமல்ல, எக்ஸர்வீஸ்மென் என்று சொல்லப்படுகிற முன்னாள் இராணுவத்தில் இருப்பவர்கள், நேவியில் இருப்பவர்கள், விமானப்படையில் இருப்பவர்களும் 40 வயதுக்கு பிறகுதான் வருகிறார்கள். அவர்கள் 60 வயதிலே பணியிலிருந்து ஓய்வு பெற்றால் அவர்களுக்கு முழு ஓய்வூதியம் கிடைக்காது. எத்தனை வருடம் பணியில் இருந்தார்களோ அத்தனை வருடத்துக்கு குறைந்து கொண்டே வரும், ப்ரொபோர்ஷனேட்டாக ரெடியூஸ் ஆகும். அப்படின்னா 25 வருடத்துக்கு வேலை செய்யாமல் 20 வருடம் வேலை செய்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு 50% கிடைக்காது, கிட்டத்தட்ட 40% தான் ஓய்வூதியம் கிடைக்கும். எனவே குறையும் என்பது உண்மை.